பேச வருதா உனக்கு? பேச வரல பண்ண சொல்றேன். என்கிட்ட இவ்வளவு தூரம் பேசுறேன், அதுல பேச வேண்டியதுதானே? அதுல பேச முடியாதுண்ணா. இப்ப பேசுறேன், இப்ப ஃபர்ஸ்ட் இருந்து பேசுவோமா? பேச முடியாதுண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா. இது நான் வந்து யூடியூபர். நானு சரிங்கண்ணா. இந்த மதுவுக்கு வந்து அடிமையா இருக்காங்களா, போதை பழக்கத்துக்கு, சரிங்கண்ணா. அந்த மாதிரி அடிமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருக்கிறேன். பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டுட்டு இருக்கிறேன். உங்களால முடிஞ்ச ஒரு 4 கருத்து வந்து நீங்க சொல்ல முடியுமா? இல்ல நம்மளுக்கு பேச வராதுண்ணா. இல்ல நான் ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு 4-5 பேர் எடுத்துட்டேன். சரி, இன்னொரு 4-5 பேர் பேசினாங்கன்னா அது கரெக்டா இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. நல்லதுதான், ஒரு விழிப்புணர்வு தான். உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க வந்து நீங்க சொன்னா போதும். சரிங்க. வண்டியில தான், வேற எங்கேயும் போக வேண்டாம். சரி சரிங்களா? சரி, ஓகேண்ணா. நல்ல விஷயம் பேசலாம். சரி வாங்க, நல்ல விஷயம் தான். அடிமையா இருக்கக்கூடாது, அவங்க என்ன சொல்றது, போதைக்கு அடிமையா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க ஒரு 4 அட்வைஸ் பண்ற மாதிரி பண்றீங்களா? வண்டி கொஞ்சம் முன்னாடி போட்டுட்டுமா? போட்டுக்கலாமாங்க? ஒண்ணும் இல்லப்ப, அந்த பசங்க எல்லாம் வந்து, பசங்கன்னு இல்ல, இப்ப இருக்கிற எல்லாருமே வந்து போதைக்கு வந்து அடிமையா இருக்கிறாங்க. அந்த மாதிரி அடிமையா இருக்கக்கூடாது, போதைக்கு வந்து அவங்க போதையின் பாதையில செல்லக்கூடாது. ஒரு அட்வைஸ், அவ்வளவுதான். இது மாதிரி வந்து எடுத்துட்டு இருக்கிறேன் நானு. சரிங்க. அதனால ஒரு 4-5 பேர் எடுத்துட்டேன். இன்னொரு 2-3 பேர்ட்ட வந்து எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பாக்குறேன் நானு. சரிங்க. பேசுறீங்களா நீங்க? பேசுறேன். மைக் வச்சிருக்கீங்களா? மைக் இருக்கா உங்கள்ட்ட? மைக் உங்கள்ட்ட எப்படி இருக்கும்? அந்த இது உடஞ்சிருச்சு. கையில பிடிச்சிங்க. கையிலன்னா வாய்கிட்ட பிடிச்சிங்க. வாய்கிட்ட அவ்வளவு கிட்ட பிள்ளைட்டா. நீங்க பேசுறதா இல்ல கேட்கணும். நான் கிட்டைக்கு பிடிச்சாதான் கேட்கும். அதுல சாப்பிடக்கூடாதுண்ணா. பாருங்க, இப்படி இப்படி பிடிச்சிட்டீங்களா? பாருங்க, இப்படி ஸ்டைலா பிடிச்சி, அப்படி கேஷுவலா ஸ்டைலா பிடிச்சிங்க. இங்க இருந்து பேசினா கேட்க, நான் ஸ்டைலோட கேஷுவலாண்ணா. என்ன பாருங்க, இங்க பாருங்க, லைட்டா இந்த பக்கம் திரும்ப பாருங்க. ஓகே, கரெக்டா இருக்கீங்க. இப்ப வந்து என்னன்னா, நான் கேக்குற கேள்விக்கு நீங்க வந்து பதில் சொல்லணும். சரிங்களா? இப்ப இன்னும் ஸ்டாப் பண்ணல கேமரா. கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். பேசுறது வந்து எப்படின்னா ரொம்ப ஜெனியூனா, நீங்க வந்து எந்த ஒரு உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா? இல்ல. சரி, இருந்தாலுமே அந்த குடிக்காத ஆள் வந்து ஒரு தெனோட பேசணும்ல, குடிக்கிற ஆளெல்லாம் ஒரு மாதிரி கேவலமா, அந்த மாதிரி நீங்க பேசணும். சரிங்களா? மக்கள் மத்தியில அந்த கருத்து வந்து ஸ்ட்ராங்கா பதியணும். ஓகேவா? அந்த மாதிரி பேசணும் நீங்க. நான் வணக்கம். சொல்லுங்க. நான் சொல்றதே திருப்பி சொல்லக்கூடாது. வணக்கம். நான் வணக்கம் சொல்றேன்ல, வணக்கம். நான் வணக்கம். வணக்கம். நல்லா அழுத்தி வணக்கம். அப்படி வணக்கம் அப்படி சொல்லுங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்க பேர் என்னண்ணா? என் பேர் சதீஷ். 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 இனிஷியல் ஏதாவது இருக்கா? இனிஷியல் டி சதீஷ். ரைட், ஓகே. என்ன ஊர் நீங்க? அயலம்பக்கம். சரி, நல்லது, சந்தோஷம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து இந்த போதைக்கு அடிமையா இருக்கிற பசங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்களா? தமிழ்நாடே பாதி போதையில தான் சுத்திட்டு இருக்கு. இப்ப இந்த போதை அந்த பாதையில வந்து நம்ம வந்து யாரும் போக கூடாது. அதுக்கான ஒரு விழிப்புணர்வு தான் வந்து நான் மக்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறேன், கருத்து கணிப்பு மாதிரி. உங்களால முடிஞ்ச கருத்தை வந்து நீங்க சொல்லுங்க. பிரத்யேகமான பேட்டி, இது நம்ம சேனல்ல வந்து பிரத்யேகமான பேட்டி நடக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை நீங்க சொல்லுங்க. எங்க பார்த்தாலும் குடிச்சிட்டு இருக்கணும், எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு இருக்கணும், பிளாக்ல குடிக்கிறோம், கஞ்சா அடிக்கிறோம், அதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன்ல? தெரியும். அதனால வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, யாரும் போதைக்கு பின்னாடி யாரும் போவாதீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 கருத்து நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றதுனால ஏதாவது வந்து உங்களுக்கு பிரச்சனை ஆகுமோ அதெல்லாம் நினைக்க கூடாது. சரிங்களா? நீங்க என்ன கருத்து வைக்கிறீங்களோ வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். பேசுங்க. வந்து சதீஷ்னா நம்ம இடத்துலயே வந்து சில பேரு நீங்க வந்து நீங்க எப்படி சொல்றது, அந்த பயமே இருக்கக்கூடாது உங்களுக்கு. பயமே இல்ல, இந்த குடியார வந்து நம்மள திட்டுவாங்க, இந்த மாதிரி பேசுற போறோன்ட்டு அப்படின்றது நீ நினைக்க. இப்ப நாயை பத்தி தப்பா பேசினா சில பேர் திட்டுவாங்க, அந்த மாதிரி வந்து நீங்க குடியாரனை பத்தி பேசினா திட்டுவாங்க நினைக்காதீங்க. தைரியமா பேசுங்க, பாத்துலாம் நான் இருக்கிறேன். ஓகேவா? பேசுங்க. எனக்கு லோக்கல்ல இங்க எல்லாமே ஆள் இருக்கு எனக்கு. நீங்க பயப்பட தேவையில்ல, நீங்க பேசுங்க. நம்மளது வந்து வீட்டாண்டியே ஓன் ஷாப் இருக்குண்ணா. வீட்டாண்டியே சில பேர் வந்து 6 மணி மைக்கு கட்டி வச்சீங்க, 6 மணி 7 மணிக்கு சில பேர் போய் குடிக்கிறாங்க. குடிக்கிறதுனால அவங்க வேலை வீட்டுக்கு போறது இல்ல. நீங்க குடிக்கிற மாதிரி இருக்கிற
அவங்க குடும்பமே வந்து என்னென்ன இது மாதிரி சொல்றீங்க, நானே குடிக்காரன்னு சொல்றீங்க. இல்லண்ணா அது சொல்றேன் ரைட்டா, சரி விடு. தப்பா அது பெருசா தெரியாது எனக்கு, சரிண்ணா. தப்பு டவுன் மைண்ட்ல தோணும். சரிண்ணா. இது மாதிரி இருக்கிறதுனால குடும்பம் ரொம்ப படுது. சில அவங்க வீட்டுல ஒய்ஃபும் கூட வந்து இவர் அம்பானி இவரு சொல்லுங்க, தினமும் குஷ்டி வந்து படுகிறாரு, நம்ம சாப்பாட்டுக்கு 3 நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு இருக்கு. தெளிவா பேசுனா தெளிவா ஃபர்ஸ்ட்ல இருந்து போமா. வணக்கண்ணா. வணக்கண்ணா. நான் இந்த போதையில வந்து மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த போதைக்கு பின்னாடி வந்து போக கூடாது, அதுக்கான இன்டர்வியூ தான் இது. உங்களுக்கு நீங்க மனசுல நினைக்கிற கருத்தை வந்து நீங்க தாராளமா சொல்லுங்க. சரிங்க, சொல்லுங்க 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 சொல்லுங்க. சின்ன ஸ்கூல் பசங்க எல்லாமே கெட்டு போகுது. கஞ்சா ஸ்கூல் பசங்க இருக்காதுண்ணா, வேணாண்ணா. வேற 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 சின்ன பசங்க எல்லாம் கெட்டு போகுதுங்க. இந்த கஞ்சால தான் நிறைய கெட்டு போகுதுங்க. அது வந்து நம்ம கவர்மெண்ட்டும் எது சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுங்க. கவர்மெண்ட் பத்தி பேசக்கூடாதுன்னா கேஸ் போட்டுருவாங்க நம்ம மேல. வேற வேற இளைஞர்கள் நிறைய பேர் இந்த மதுவால நிறைய கெட்டு போயிட்டாங்க. இளைஞர் மட்டும் தான் போறாங்க, வயசானவங்க அவங்க வந்து போறாங்க. கஷ்டப்படவும் இல்ல, அவங்களால உடம்பு கேமரா பாருங்க, கேமரா இங்க பாருங்க. கஷ்டப்படவும் இல்ல, உடம்படிக்கு பெருமை பிடிக்கிறாங்க. இந்த ரவுண்டர்ல கருப்பா அங்க பாருங்க. இது மாதிரி நடக்குது, நந்தன் இருக்குது. அதே மாதிரி வந்து மது சாப்பிட்டு என்ன பண்ணணும்ட்டு அவங்களுக்கும் தெரியல, கஞ்சா வச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன் அப்படி இப்படி போகுது? அது மாதிரி நந்தன் இருக்குது. என்ன எதுவுமே சொல்லவே இல்ல. நடந்துட்டு இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? கஞ்சா அடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க. கஞ்சா எங்க விக்குது? இங்க கஞ்சா எங்க விக்குதுன்னு நம்மளுக்கு என்ன தெரியும்? பசங்க சொல்றாங்க கஞ்சா அடிக்கிறோம், அது பண்றோம், இது பண்றேன்னு. அவங்க வீட்டுல நிறைய ஏசி வருதா? ஏசி வருதா? வருதா உங்களுக்கு ஏசி? வருதா? பேசவே மாட்டீங்களா நீங்க? பேசிட்டு இருக்கிறோம். மதுக்கு போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஆமாண்ணா, அந்த மாதிரி அடிமையா இருக்கக்கூடாது. அடிமையா இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்க வந்து மக்களுக்கு ஒரு 4 கருத்து நீங்க சொல்லணும். சொல்லவே மாட்டீங்க நீங்க. அங்க எங்க வேடிக்கை பாக்குறீங்க நீங்க? இங்க பாருங்க, கேமரா பார்த்து பேசுங்க. மதுக்கு அடிமையா ஆகிறதுக்கு முக்கிய காரணமே மதுதான். பெரியவங்களை பார்த்து இளைஞர்கள் நிறைய சரக்கு எதாவது போட்டுறீங்களா? இல்ல சரி வளர்றீங்க. அப்புறம் மதுக்கு அடிமையான காரணமே மதுதான். என்ன ஒரு ரைமிங்கே இல்லையா அதுல? புரியல. ஐயோ, இன்டர்வியூ போயிட்டு இருக்கு சரியா? இதை வந்து நீங்க கெடுக்காதீங்க. இது ஸ்டோரேஜ் வர இல்ல, ஃபுல் ஆயிடும். அதனால வந்து உங்க கருத்தை 4 கருத்து வந்து ஸ்டார்டா முடிங்க, பேசுங்க. கொஞ்சம் குடும்பத்தை பாத்துங்க, நல்லா இருங்க. அதுதான் என் கருத்து. கருத்தா? நீ எதுவுமே சொல்லவே இல்லைண்ணா. கருத்துன்னா என்ன கருத்து சொல்லிட்டு நீ இப்ப? என்ன கருத்து நான் சொல்லிட்டு நீ? மது கருத்து தானே சொல்லிட்டு இருக்கோம். வேற அடுத்து அட்வைஸ் பண்ணுமா? நம்ம வந்து மைக்கு நீ ஏன்னா ஐயோ ரெக்கார்ட் ஆகாதுண்ணா. அப்புறம் நான் இங்க பாருண்ணா, நீ வந்து ஒரு இப்போ ஒரு செலிபிரிட்டி மாதிரி இப்ப உன்னை இன்டர்வியூ எடுக்கிறேன் நானு. அப்படியே ஒரு கெத்தா உட்காந்து பேசுனா எதுக்கு நான் பயப்படுறேன்? கேமரா ரோல் ஆயிட்டு இருக்குல்ல, பயப்படக்கூடாது. நல்லா தைரியமா அப்படியே ஏதாவது வந்து கேஷுவலா பேசக்கூடாது. அப்படிதான் பேசிருக்கீங்க கேஷுவலா, அப்படி பேசக்கூடாது. கொஞ்சமாச்சும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் நம்மளுக்கு. பொதுமக்களுக்கு ஒரு கருத்து சொல்றோம்னா நம்ம தெளிவா அப்படியே ஆன்ல அடிச்ச மாதிரி நக்குன்னு சொல்லணும். பேசுங்க. அது ஏன்னா சொல்ற மது அதிகம் அதுதான் சொல்ற. வேற ஏதாவது சொல்லணும். போதைக்கு அடிமை சுத்தக்கூடாது. வீட்டை வந்து நல்லா பாத்துங்க, நாட்டை நல்லா பாத்துங்க. அந்த மாதிரி வேற ஏதாவது சொல்லலாம் டாபிக்? வேற ஏதாவது? குடும்பத்தை நல்லா பாத்துங்க. வேற ஏதாவது பேசானா? உனக்கு பிடிச்ச நடிகர் யாரு? அஜித். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை உங்களுக்கு. டப்புன்னு வருது பாத்தீங்களா? அந்த மாதிரி இதுக்கும் டப்புன்னு வரணும். பேசுங்க பேசுங்க பேசுங்க. என்னதான் பேசணும் நான் பாக்குறேன். என்னதான் பேசுறேன் பாரு. சும்மா நான் வந்து பேசுறேன், கருத்து சொல்லணும். வந்து வண்டியில உட்காந்துக்கிட்டு ஏசியில வெறுப்பேத்துறீங்களா? என்ன வந்து பேசுறதானே சொன்னீங்க? வந்து உட்காந்துட்டு பெரிய மைக்க பிடிச்சிட்டு பேசுறேன், எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? மது இதுதான் சொல்றீங்க நீங்க. பேசுனா ஏதாவது பேசானா? என்னன்னா பேசுனா? எதுவுமே பேசல. நீ பேசுன குடும்பத்தை அவங்களுக்கு தெரியும். குடியாரனா குடும்பத்தை பார்க்க மாட்டானா? நீ போய் பார்க்க போற? அப்புறம் நான் வேற ஏதாவது பேசு. குடும்பத்தை பாரு, குடும்பத்தை பாருன்ட்டு பேசு. நாட்டை பாத்துங்க. நாட்டை பாக்குறதுக்கு இருக்கான், அரசியல்வாதி இருக்கிறான், மிலிட்டரிக்காரங்க இருக்கிறாங்க எல்லாம். குடியாரனா போய் நாட்டை பார்க்க போறான்? வேற ஏதாவது பேசுனா? உருப்படியா ஏதாவது பேசுனா? 4 வார்த்தை
என் தலையெழுத்து நான் எல்லாம் வண்டியில வந்து நீ இன்டர்வியூ எடுத்தது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கீங்க நீங்க எல்லாம். நீ என்ன நைட் என்ன போய் சரதான் அடிப்ப போயிட்டு நானா இப்படி போய் அப்ப நான் வீடியோ வார்த்தை அடி இது நீனே அட்வைஸ் பண்ற பின்ன என்ன? நான் போறேன் கிளம்புறேன். ஐயோ நான் கோச்சிக்கிறேன். இல்ல நான் தெரியாம சொல்றேன். இல்லண்ணா இல்லண்ணா கோச்சிக்கிறேன். வேணாப்போ இல்லண்ணா எனக்கு இன்டர்வியூ சொன்னீங்க, 4 கருத்து சொன்னீங்க. ஐயோ நம்மளால தெரிஞ்சுதான் சொல்றேன். நீங்க திருப்பி நீயே குடிக்காரன் இப்படி இப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு நான் வரோம். என்ன சரியான நீங்க எதுவும் பேசல டென்ஷன்ல பேசிட்டேன். இல்லண்ணா இல்ல நான் மன்னிச்சிருக்கேன். கிளம்புறேன். கேமரா ரோல் ஆயிட்டு இருக்கு. நான் பரவாயில்ல இருக்கட்டும். இல்ல ப்ளீஸ் நான் மன்னிச்சு முதல்ல இருந்து பேசுங்க. அதான் நான் சொல்லுவோம். நாங்க எதுன்னா சொல்லுவீங்க? யாருமே இந்த தப்பான பேச மாட்டேன்னா கையை மட்டும் இப்படி பண்ற, அது எனக்கு பிடிக்கல. அப்படியே காண்டாவுது. மைக்க வந்து அப்பப்ப எடுத்துட்டு போயிடுற கீழே. கேமரா பார்க்க மாட்டேற. பின்னாடி பொண்ணு எதை போறாங்களா? அப்புறம் என்ன ஏன் பின்னாடி கேமரா பார்த்தாதான் நீ ஃபேஸ் அங்க தெரியும். ஐனம்பாக்கம் சதீஷ்னா வெயிட்டா பேசணும். சரிங்க பேசு. கை வலிக்குது எனக்கு. இப்ப ஏதாவது பேசுனா நானா பேசுன்னு சொல்லிக்கிறீங்க. தெளிவா சொல்றேன். சொல்லுங்க. போதைக்கு அடிமையாக போகாதீர்கள். ஆமாண்ணா. அதுக்கு வந்து உங்களுக்கு கருத்து என்ன சொல்லுங்க. இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு வருங்கால சந்ததிக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐனம்பாக்கம் சதீஷ் என்ன சொல்ல விரும்புகிறார் அது சொல்லுங்க. யாரோ ஏதோ தப்பான சாப்பிடாதீங்க. மெடிசன் அதை சாப்பிடாதீங்க. சாரி மதுவை வந்து ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணுங்க. குடிக்கவே கூடாதுன்னு நான் சொல்றேன். நீங்க கம்மி பண்ண சொல்றீங்க. நீங்க ஒன்னே யாராலையும் வந்து நிற்க முடியாது. நீ சொல்ல கூடாதுண்ணா. அதான் டாக்டர் தான் சொல்லணும். நீ ஏன் அந்த மாதிரி சொல்ற? நீ வந்து இப்ப அவங்க நல்லதுதான் சொல்ற. நீங்க குடிக்காதீங்க, அந்த வழிக்கு போவாதீங்க, இப்படிதான் நீ சொல்லணும். தவிர கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. பேசுங்க. தவறான மதுவெல்லாம் இருந்தாதீங்க, யாரும் எதுவும் பண்ணாதீங்க. மதுன்னே சொல்லாதண்ணா. வேற ஏதாவது பேசணா? பேசவும் வரல, ஒண்ணும் வரல. நீ வேஸ்டா ஒரு வண்டி ஓடிட்டு இருக்குது, கேமரா ஓடிட்டு இருக்குது. கூப்பிட்டீங்க வந்து பேசுறேன். நீங்க இது மாதிரி சத்தமா பேசுறேன். சத்தமா பேசுறேன். உனக்கு ஏதாவது பேச வருதா? உனக்கு ஏதாவது வருதா? பேச வரல. பேச வரல. மைக்கு மட்டும் நல்லா இது மாதிரி பிடிச்சி பேசணும். என்ன பேசணும்? நல்லது கருத்து 4 கருத்து சொல்லதான் சொல்றேன். நம்மளால சொல்ல முடியாதுண்ணா. ஃபர்ஸ்டே வந்து நாங்க வரல, பேச வராதுன்னு சொன்னோம். நீங்க சொல்லுங்க, நாங்க திரும்பி வந்து பேசினுக்கிறோம். திருப்பி சவுண்டா கத்துறீங்க. வேணா நான் கிளம்புறேன். எனக்கு வந்து டைம் எனக்கு இருக்குண்ணா. வேலை நான் செய்யணும். நீ எதுவுமே கூட நான் வந்துட்டு நான் வந்து என் டைம் நான் வேஸ்ட் பண்ணினேன். அது எனக்கு எதுவுமே பேச மாட்டீங்க. இல்லண்ணா கேட்காத. நான் கிளம்புறேன். கடைசியா கிளம்புறேன். சரி ரெண்டே வார்த்தை ரெண்டே வார்த்தை சொல்லுங்க. கேக்குறேன். ஏதாவது ஒரு வார்த்தை நான் கிளம்பி போயிடுவேன். ரெண்டு வார்த்தை பேசுங்க. ஐனம்பாக்கம் சதீஷ், நீங்கள் சொல்ல விரும்ப வேண்டியது என்ன சொல்லுங்க. நீங்க மதுவுக்கு வந்து இந்த இளைஞர்கள் வந்து அதிகமா அடிமையாயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லுங்க. இவெல்லாம் ஒரு ஆளுங்களுக்கு சொல்ல வேண்டாம் கேட்பானு. அதெல்லாம் நம்ம கால வாங்கி கூட. நீங்க பேசு. மது எல்லாம் இருந்தது நல்லா இருங்கதான் சொல்ல வரேன் நானு. நல்லா இருங்க. நம்ம நாட்டு முக்கியம் இல்ல, நம்ம வீடு தான் முக்கியம். வீடு முக்கியம். நம்ம நல்லா தார்பை போட்டுங்க. வீடு முக்கியம், அது முக்கியம். சொல்லினுக்கிறேன். கருத்து வந்து குடிக்காத. வீடு முக்கியம், நாடு முக்கியம். நாட்டை பத்தி ஏன்னா கவலைப்படுறீங்க? இல்லண்ணா நான் பேசல. நான் கட் பண்ணுங்கண்ணா. நான் கிளம்புறேன். இல்லண்ணா இருக்கட்டுண்ணா. உனக்கு கோவம் வருது தவிர பேச வர மாட்டேங்குது உனக்கு. இது ஒண்ணு ரெக்கார்ட் பண்ணிட்டு பாரு. தண்டக்கர்மந்திரமா ஓடிட்டு உனக்கு பேச வரல. உனக்கு மைக்க கூட உனக்கு பேச வரல. உனக்கு பின்ன நான் கூப்பிடும் போதே எனக்கு பேச வராது. நான் ஒரு தற்கூரி மென்டல் படிக்கல. சொல்லமா இல்லையா? வந்து பேசணும்னா வீட்டை பாத்துக்கணும், நாட்டை பாத்துக்கணும். நாட்டை இருக்கிற அரசியல்வாதியே பார்க்க மாட்டாங்க. எப்படி பாத்துறானு தேவை கிடையாது. கோவப்பட்டுனா உனக்கு என்ன சொன்னாங்க? என்ன டாபிக் கிளம்புறியா? நான் சொல்றேன் கேளு. உனக்கு என்ன டாபிக் குத்தணும்? மது வந்து பின்னாடி நீ அதை பத்தி பேசுனியா? ஒரு வார்த்தை பேசுனியா? வீட்டை பாத்துக்க அதிகன்ற, நாட்டை பாத்துக்க அதிகன்ற, உடம்புக்கு வரலன்னு சொல்லிருக்கணும். எவனா கூட்டா கெத்தா வந்து உட்காந்துறாது. இதுக்கப்புறம் பின்ன இந்த ஏரியா பக்கமா பார்க்க கூடாது. ஓடி போய் சொல்லிட்டான். என்ன பட்டா போட்டா எழுதிக்குது. அவங்க பேச வருது. உனக்கு ஐனம்பாக்கம் எழுதி ஐனம்பாக்கன்ட்டு பின்னா ஐனம்பாக்கம் எழுதி தெரியுமா? ஐனம்பாக்கம் தெரியுமா?
நான் அடிக்கிறேன் உன்னை பார்த்தா கூட ஓடி போயிடு ஒழுங்கா. நான் ஓடி போயிடு பேச வருமா உனக்கு? பேச வர ஆளுங்களை அந்த அடிக்கிட்டா போகும் நான் இங்க போறியா பாலாமா என்னது ஆளு அடிப்பியா? அடிச்சு வச்சுட்டு போறாங்க, போ இறங்கி போ. அச்சுதான் பாரு பின்னா பேச தெரியுமா உனக்கு? பேச வருதா உனக்கு? பேச வருதா? திருப்பி பேச தெரியும் பேசி கிடைக்காது. இல்ல இருண்ணா, அண்ணா, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளு. நிஜமாலே யூடியூப் பிராங்க் நாங்க பாருங்க, கேமரா வச்சு பாருங்க. ஆனா இது யூடியூப் பிராங்க்ன்றீங்க, அது வச்சு யூடியூப் பிராங்க்ன்றீங்க. நிஜமா யூடியூப் பிராங்க் தான் இதுதான். மைக்கால வச்சு பேசிருந்தீங்க. சும்மா நான் இதுதான் கேமரா இங்கதான் இருக்கு பாருங்க. நிஜமா நான் பிராங்க் நான் சும்மா உங்களுக்கு கலாய்க்கு இது சும்மா விளையாட்டு தான் பண்ணேன் நான். கோச்சிக்காதீங்க, தான் பண்ணேன். மன்னிச்சிருங்க சரியா? அதை தப்பா பேசுறதா மன்னிச்சிருங்க. சரி பாரு. ஓகேவா? கோவம் சரி ரைட்டு. கேமரா தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுண்ணா. சரி, உங்க வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுக்கலாமா? இப்ப நீங்க பேசுறது எல்லாம் அதுல வரும். உங்களை சொன்னது போனாலும் அதுல வரும். போட்டுக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்ல. மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க. சரி, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நிறைய யூடியூப் சேனல் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வாழ்த்துக்கள்.